வாழைக்காய் பொரியல் கிறிஸ்பியா வீட்ல செய்யலாமா? பலருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். வாழைக்காய் பொரியல் சாஃப்ட் ஆகிடும் அல்லது ஆயில் அதிகமா குடிக்கும். ஆனா ஒரு சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ணினா சூப்பர் கிறிஸ்பி வாழைக்காய் பொரியல் வீட்லயே செய்யலாம். முதல்ல தேவையான பொருட்கள் பார்ப்போம். வாழைக்காய் 2, கடுகு 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, கடலைப்பருப்பு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு தேவைக்கு எண்ணெய் 2 மேசைக்கரண்டி, கறிவேப்பிலை சிறிது. இதுதான் பேசிக் இன்கிரீடியன்ஸ். முதல்ல வாழைக்காயின் தோலை நல்லாக நீக்க வேண்டும். அதுக்கப்புறம் சிறிய கியூப்ஸ் மாதிரி சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுங்கள். நறுக்கியவுடன் தண்ணீரில் போட்டு வைத்தால் வாழைக்காய் கருமையாக மாறாது. இப்போ ஒரு கடாயை எடுத்து 2 மேசைக்கரண்டி எண்ணெய் சேர்க்கவும். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கோல்டன் கலர் வரும் வரை வறுக்கவும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்க்கவும். இப்போ நறுக்கிய வாழைக்காய் தண்ணீர்ல இருந்து எடுத்துட்டு கடாயில சேர்க்கவும். அதோடு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கலக்கவும். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வாழைக்காயை வறுக்க வேண்டும். முக்கியமான டிப் என்னன்னா அடிக்கடி கிளறக்கூடாது. அப்படி செய்தா வாழைக்காய் பிரேக் ஆகிடும். சிறிது நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் கிளறுங்க. வாழைக்காய் அரைவேகக்காடு வந்ததும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்கள். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் கிறிஸ்பி ஆகும் வரை வறுக்க வேண்டும். ஒரு இம்பார்ட்டன்ட் டிப், வாழைக்காய் கிறிஸ்பியாக வேண்டும்னா கடைசியில மூடி வைக்க கூடாது. ஓப்பனா வறுத்தாலா சூப்பர் கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கும். சில நிமிஷங்கள வாழைக்காய் வெளியில கிறிஸ்பி உள்ள சாஃப்ட் அப்படின்னு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகும். இப்போ சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இவங்களோட சாப்பிட்டால் சுவை டபுள் ஆகும்.